கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் உலகத்தில் அநேக அழிவுகள் ஏற்பட்டு வருகிறதை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இப்பேற்பட்ட சூழ்நிலை நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயந்தவர்களை, நீதிமான்களை, கர்த்தருக்கு பிரியமானவர்களை தேவன் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் என்பதை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நோவாவின் நாட்களிலே ஒரு சம்பவம், அப்பொழுது ஒரு அழிவு ஏற்பட்டது. கர்த்தர் அந்த நாட்களிலே அந்த உலகத்தை அழித்தார். நோவாவின் நாட்களிலே நீங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6லிருந்து நம்ம 7 வாசிப்போம். நான் பூமியிலுள்ள மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். அல்லேலூயா. தேவன் அவர் விரும்புகிற ஒரு காரியம் என்ன? அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும், நீதியுள்ளவர்களாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தில் மனுஷனை படைத்தது எதுக்கு? நம்மளை உருவாக்கின தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. ஆனால் நாம் பார்க்கிறோம், அன்றைக்கும் நோவாவின் காலத்திலே அநேக பாவங்கள், இச்சைகள், குடிகள், வேசித்தனங்கள், பல சம்பவங்கள் அந்த நாட்களிலே நடந்திருக்கிறது. தேவன் நீதி உள்ளவர்களை தேடுகிறார். நீதி உள்ளவர்களை அவர் விரும்புகிறார். நீதி உள்ளவர்களை காப்பாற்றும்படி பிரியமாயிருக்கிறார். ஆனால் தேவன் படைத்த இந்த பூமியில் அக்கிரமக்காரர்களை இருக்க அவர் விரும்பவே இல்லை. மனம் திரும்பாத எத்தனையோ மனுஷ கூட்டங்கள், கர்த்தரை அறியாதபடி, சத்தியத்தை அறியாதபடி, பாவங்களில் விழுந்து வழிப்பறிகள், கொலைகள், அநேக அட்டூழியங்கள் இந்த உலகத்தில் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பொறுமையோடு அந்த தேசத்திலே மனுஷனுக்கு இரக்கத்தோடு இருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு கோபம் பற்றி கொள்ளும் பொழுது இதற்கு மேலும் இந்த ஜனங்களை பூமியில் வைத்தார். இது நாசமாய் போய்விடும் என்று சொல்லி அவர் விசனப்பட்டு அன்றைக்கு அந்த நோவாவின் நாட்களிலே அழிப்பதற்கு கர்த்தர் இறங்கினார். ஆனால் அதிலே ஒரு விஷயம் நாம் பார்க்கணும். அவர் உலகத்தை அழிப்பதற்கு, மழையினால் உலகத்தை அழிக்க அவர் தீர்மானித்த பொழுது நோவாவை மாத்திரம் தேவன் என்ன செய்தார்? அவனையும் அவன் குடும்பத்தாரை மாத்திரம் தெரிந்து கொண்டார். ஏன்? உலகத்தை அழிக்க அவர் படைத்த இந்த பூமியில் எல்லா மனுஷங்களை அழிக்க நினைக்கும் பொழுது ஏன் நோவாவை அழித்திருக்கலாமே? ஆனால் அதில் பார்க்கிறோம், நீங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 வாசிப்போம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில்
இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த நோவாவை மாத்திரம் நீங்கள் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது பாருங்கள், ஒரு விசித்திரமான ஒரு காரியம். நோவாவின் மேல் கர்த்தருடைய கண் கண்டது. அல்லேலூயா. அவர் நீதிமானை அழிக்க விரும்புகிறவர் அல்ல. உண்மை உள்ளவனை தேவன் அழிக்க விரும்புகிறவர் அல்ல. பரிசுத்தம் உள்ளவனை அழிக்க விரும்புகிறவர் அல்ல. அதில் சொல்லப்படுகிறது அந்த 9வது வசனத்திலே, நோவா அந்த காலத்திலே இருந்தவர்களிலே எல்லாரை காட்டிலும் அவர் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்ததை பார்க்கிறோம். அடுத்தது காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், அதாவது தேவனோடு ஐக்கியப்பட்டு கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் அன்பான சகோதரனே சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நாம் சில காரியத்தை யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு கொரோனா என்று ஒரு வைரஸ் உலகத்தையே தாக்கிக் கொண்டிருக்கிறது. எல்லாம் கேள்விப்பட்டு அநேகர் நடுங்கிக் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் ஒரு விஷயம், நீ கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாய், நீ நீதி உள்ளவனாய், நீ ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தா, ஒரு நிமிஷம் நாம் யோசித்து பார்ப்போம். கர்த்தர் உன்னை அழிப்பாரா? உன்னை அழிக்கவே மாட்டார். அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் இருக்குமானால், தேவன் இந்த உலகத்தை கொள்ளை நோயினால் அடிக்கிறார் என்றால் நீதிமானை அல்ல, பாவம் செய்கிறவனை அழிக்கும்படிதான் வைரஸ்களை கர்த்தர் அனுப்புகிறார். அக்கிரமக்காரனை தொடும்படிதான் வைரஸ்களை அனுப்புகிறார். நீதி அற்றவனை அழிக்கும்படிதான் கர்த்தர் இந்த தேசத்திலே அழிவுகளை கொண்டு வருகிறார். ஆனால் நோவாவை போல இன்றைக்கும் நீதிமான்களாய் இருக்கிற சில கூட்டங்கள் உண்டு. அவர்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் இயேசுவை நீங்கள் அறிந்திருக்கலாம், சபைக்கு போகலாம், வேதத்தை வாசிக்கலாம், எல்லாம் ஜெபிக்கலாம். ஆனால் நீ நீதிமானாய், உத்தமனாய், தேவனுடைய பார்வையில் நீ விலை பெற்றவனாய் இருக்கிறாயா என்பதை நாம் முதலாவது யோசித்து பார்க்க வேண்டும். தேவன் அவர்களை கண்ணோக்கி பார்க்கிறார். தேவன் அந்த இஸ்ரவேலை பாதுகாக்கும்படி இருக்கிறார். இன்றைக்கும் கூட இஸ்ரவேலே நீ ஆயத்தமாகு, இனி காலம் சில அது கடைசி காலத்தில் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் நீ நீதிமானாய், நீ உத்தமனாய், கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாய் உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுத்து பார். இன்றைக்கு அன்பு சகோதரனே சகோதரியே, நம்ம ஏதோ ஜெபிக்கிறோம், சபைக்கு போகிறோம், நான் அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், நான் என்னுடைய சபையில் 30 வருஷம் விசுவாசி, நான் என் சபையில் நான் அந்த பொறுப்பை வகிக்கிறேன், நான் இல்லைன்னா அந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பெருசல்ல. ரட்சிக்கப்பட்டது பெருசல்ல. நீ நீதிமானாய் இருக்கிறாயா? நீ உத்தமனாய் இருக்கிறாயா? தேவன் அதைத்தான் பார்க்கிறார். இன்றைக்கும் நாம் அதை யோசிக்க வேண்டும். நமக்குள் ஏதேனும் ஒரு மாறுபாடு இருந்தால் அதை இன்றைக்கே மாற்றிக்கொள்ள வேண்டும். நோவாவின் மேல் கர்த்தருடைய கண் இருந்தது. அல்லேலூயா. அதனால்தான் நோவாவை அழைத்து சொன்னார், ஒரு பேழையை கட்டு, அதிலே உன்னையும் குடும்பத்தையும் மற்றும்
மிருக ஜீவன்களையும் பறவைகளையும் ஜோடி ஜோடியாய் அதிலே அழைத்து கொள் என்று சொல்லி, அல்லேலூயா. ஏன் சொன்னார்? அவன் நீதிமான். அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பேசுகிற சத்தத்தை அவன் அறிந்தவனாயிருந்தான். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? நம்ம யாருடைய சித்தத்தின்படி நடக்கிறோம்? நீ தேவனோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறாயா? தேவன் உன்னோடு பேசுகிறாரா? அவருடைய சத்தம் உன் செவிகளிலே கேட்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். உலகத்துக்காக ஓடுகிற கூட்டத்தை தேவன் அருவருக்கிறார். இன்றைக்கும் நாம் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் அநேகமாக இருக்குது. அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது ஜாதிகளை பார்க்கிறார்கள், ஏழை பணக்காரர் என்பதை பார்க்கிறார்கள். அல்லேலூயா. நிறைய வித்தியாசங்கள் இருக்குது சபைக்குள்ளே. ஆனால் தேவன் உன் இருதயத்தை பார்க்கிறார். நீ அவரோடு ஐக்கியமாயிருக்கிறாயா? தேவனுடைய காரியங்களை செய்கிறவனாய் இருக்கிறாயா? வேதத்தின்படி உன்னுடைய வாழ்க்கை நடக்கிறதா என்பதை கர்த்தர் இன்றைக்கும் சகோதரனே சகோதரியே, எங்க கூட்டம் நடந்தாலும் நம்ம ஓடுகிறோம். எங்க பிரசங்கம் கேட்டாலும் இந்த பிரசங்கம் நல்லா இருக்குது, அந்த பிரசங்கம் நல்லா இருக்குது என்று சொல்லி. ஆனால் ஒரு விஷயம், அதிக பிரசங்கங்கள் கேட்கறதுனால நீ நீதிமானாய் போவதில்லை. அந்த பிரசங்கத்தை கேட்டு அதன்படி நடந்தால் மாத்திரமே, அந்த பிரசங்கத்தை கேட்டு தேவனுடைய வசனத்தை கேட்டு நீ அவரோடு ஐக்கியப்பட்டு அவருடைய பார்வையில் நீ நீதிமானாக இருக்க வேண்டும். உலகத்தை மனுஷன் சொல்லுகிறதுல அல்ல. நீங்கள் நல்லா ஜெபிக்கிறீங்க, நீங்கள் நல்லா பாடுறீங்க என்று சொல்லி மனுஷனுடைய புகழ் அல்ல, தேவனுடைய இருதயத்துக்குள்ளாக தயவு பெற்றிருக்கிறீர்களா? நோவா இந்த உலகத்தை அழிக்கும் பொழுது அவன் தப்பித்து கொண்டான். அல்லேலூயா. அவன் நீதிமானாய் அந்த நாட்டிலே எல்லாரை காட்டிலும் ஒரு உத்தமனாய் அவன் தேவனோடு மாத்திரம் ஒரு நல்ல ஒரு உறவை வைத்திருந்தான், நல்ல ஒரு ஐக்கியத்தை வைத்திருந்தான். இன்றைக்கும் கூட அன்பு சகோதரனே சகோதரி, நாம் எந்த விதத்தில் குறையாக இருக்கிறோம்? தயவு செய்து மாற்றிக்கொள்ளும். உலகத்தாரை போல இன்னும் சண்டை, உலகத்தாரை போல நம்மிடத்திலும் பல தேவையில்லாத வார்த்தைகள் வருகிறது. உலக சிந்தை உங்களுக்குள்ள இருக்கிறது, உலக ஆசைகள் இருக்கிறது. அன்பு சகோதரனே சகோதரி, நீ ஆண்டவருக்குள்ள வந்துட்ட, ஒரு வழக்கத்துக்குள்ள வந்துட்ட. ஆனால் கர்த்தருடைய பார்வைக்குள் நீ இருக்கிறாயா? இந்த கர்த்தருடைய பார்வைக்குள் வருவதற்கு நீ நீதிமானும் உத்தமனுமாய் தேவனோடு ஒரு நல்ல ஐக்கியம், மனுஷன் புகழ்வதற்காக இல்லை மனுஷனிடத்தில் பெருமை நடப்பதற்காக அல்ல. உலகம் உன்னை வெறுக்கலாம், உலகம் உன்னை பைத்தியக்காரன் என்று சொல்லலாம். ஆனால் கிறிஸ்துவ நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அன்றைக்கு நோவாவை பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து வருகிறதை, தேவன் வருகிறதை, தேவன் சத்தியத்தில் நடக்க சொல்லுகிறதை அவன் பிரசங்கிக்காமல் இருந்திருக்க மாட்டான். எல்லாரிடத்திலும் தேவனை குறித்து சொல்லியிருப்பான். ஆனால்
அவனை ஒருவரும் மதிக்க, அவனை பைத்தியக்காரன் என்று சொன்னார். அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. இன்றைக்கும் அநேகர் இயேசு கிறிஸ்து வருகிறார், மனம் திரும்புங்கள் என்று சொல்லும் பொழுது, நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாளிலும் நடக்கும் என்று சொல்லி இன்றைக்கும் எத்தனையோ ஊழியர்காரர்கள் மூலியமாக சபைகளிலே பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் எத்தனை பேர் கேட்கிறார்? முதலாவது, சபைக்கு வருகிற கூட்டமே அது சரியாய் கேட்பதில்லை. ஏதோ வருகிறோம், ஏதோ போகிறோம். அவர்களை பார்க்கும் பொழுதும் மிகுந்த வேதனையாக இருக்கும். அன்பு சகோதரனே, சகோதரி, நீ தெரிந்து கொண்ட ரகசியங்கள் குறைவு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ செயல்பட்ட காரியங்கள் குறைவு. வசனத்தை வாசித்தால் மாத்திரம் போதாது. அந்த வசனத்தின்படி நம்முடைய நடைகள் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். தேவன் உன்னோடு வந்து பேசுகிற சத்தத்தை நீ கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போதும் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் நான் சொல்கிறேன். நம்ம ஆண்டவருடைய பார்வையில் மாத்திரம் நீ பிரியமான பாத்திரமாய் மாறிட்டினா, இந்த வைரஸ் அல்ல, இனி வரப்போகிற எத்தனை வைரஸ்கள் வந்தாலும் அது உன்னை தாக்காது. காரணம் என்ன தெரியுமா? அன்றைக்கு நோவா தேவனுடைய சத்தத்தை கேட்டதினாலே தேவனுடைய வார்த்தையின்படி அவன் செய்தான். அதனால் வேலையை கட்டினான், அதனால் தப்பித்து கொண்டான். இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்கவில்லை என்றால் தேவன் ஒன்றை சொல்லுவார். நாம் அவருடைய சத்தத்துக்கு அலட்சியமாக இருக்கும் பொழுது தேவன் ஒரு ரகசியத்தை சொல்லியிருப்பார். நீ இதை செய்ய வேண்டும், உன் வீட்டுக்கு பாதுகாப்பாக இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதை அலட்சியமாய் நாம் எண்ணிக்கொண்டு நாம் கடந்து போவோமானால் அங்கு கர்த்தருடைய பாதுகாப்பு எப்படி கிடைக்கும்? தேவன் சொல்லியிருப்பார், நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொன்னேன், ஆனால் உன் செவிகள் அந்த சத்தம் கேட்கவில்லை. காரணம், என்னுடைய சத்தத்துக்கு நீ சரியாய் செவி கொடுக்கவில்லை. அதனால்தான் நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தாரை போல துக்கித்து கொண்டு, உலகத்தாரை போல் கலங்கி கொண்டு, உலகத்தாரை போல் பயந்து கொண்டு, உலகத்தாரை போல நம்முடைய சிந்தனைகளை வைத்து கொண்டு, உலகத்தாரை போல உன்னுடைய வாழ்க்கை இருக்குமானால் தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைக்காது. மகனே, மகளே, நல்ல யோசித்துப்பார். இது யோசிக்கக்கூடிய காலம். இன்றைக்கு நான் பேசும் பொழுது கூட இதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டோங்க. இதுபோல் எத்தனையோ பிரசங்கத்தெல்லாம் நாங்கள் கேட்டுட்டோம். ஆனால் பிரசங்கத்தை கேட்டு என்ன செய்கிறீர்கள்? இது கர்த்தர் பேசும்படி தேவன் சொல்லுகிறார். ஒரு பயங்கரமான காலங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. பயங்கரமான வைரஸ்கள் இன்னும் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் அநேக கொடுமையினால் நிறைய போகிற அநேக காரியங்கள் நடக்கப் போகிறது. தேவன் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அவருடைய வருகையில் நாம் ஆயத்தமாக வேண்டும். இந்த நாளில் கூட நோவாவை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி அவனை பிரித்தெடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நாமும் ஆயத்தமாகும். அல்லேலூயா. அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகும். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக, ஆண்டவரே உம்முடைய சத்தம் நான் கேட்க வேண்டும். அன்றைக்கு நோவா பேழையை பூட்டின உடனே, மழை பொழிந்த உடனே எல்லா ஜனமும் ஓடி வருகிறது. நோவாவே, கதவை திற, நானும் உன் பேழைக்குள் வருகிறேன், தப்பித்துக்கொள் என்று சொல்லி. ஆனால் கதவை பூட்டினது நோவா அல்ல, கதவை பூட்டினது தேவன்.
அது திறக்க முடியாது. அதோடு அவ்வளவுதான். கொடுக்கப்பட்ட தருணங்கள் முடிந்து போனது. நீ பாவத்திலே இருந்தாய், அக்கிரமம் சிந்தையோடு இருந்தாய், குடி வெறியினாய் இருந்தாய், வேசித்தனத்துக்கு அடிமையாய் இருந்தாய், அடுத்தவனை கொலை செய்தாய், அடுத்தவனை இச்சகம் பேசினாய், அடுத்தவனை அவமானப்படுத்தினாய். சத்தியத்தை சொல்லும் பொழுது உன் செவி கேட்கவில்லை. சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது உன்னுடைய அந்த வார்த்தையை கேட்க உன் இருதயம் செயல்படவில்லை. அல்லேலூயா. அதனால் இனி உனக்கு இடமில்லை. அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் வருகிற காலங்கள் அப்படித்தான். ஆனால் ஒன்றே ஒன்று, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் இஸ்ரவேல் ஜனமே, நீ உத்தமனாய் நீ தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருப்பாயானால் நீ பயப்படவே தேவையில்லை. நீ பயப்படவே தேவையில்லை. காரணம், அவர் உனக்கு ஒரு படகை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயம் உன் கண்களுக்கு தெரியாமல் உன் வீட்டை அவர் மூடியிருப்பார். உன் கண்ணுக்கு தெரியாமல் எந்த வைரஸும் உன் வீட்டுக்குள் வராதபடி தேவன் ஒரு வேலியை போட்டு வைத்திருப்பார். காரணம் என்ன? இது என் பிள்ளையினுடைய வீடு. என் பிள்ளைகளுடைய வீடுகளிலே வாதைகள் நுழையாதபடி நான் பேலே அவரே கட்டி பாதுகாப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நாம் இனி ஒவ்வொரு நாளும் தேவனோடு சஞ்சரித்துக் கொள்ள, தேவனோடு ஐக்கியப்பட, தேவனோடு பேச நாம் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுப்போம். நம் வீட்டை பாதுகாப்போம், நம் தேசங்களை பாதுகாப்போம், இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாப்போம். முடிஞ்சா புற ஜாதியர்களுக்கு சத்தியத்தை சொல்லி அவர்களையும் பாதுகாப்போம். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். என் அன்புள்ள ஆண்டவரே, அன்றைக்கு நோவாவுக்கு கர்த்தருடைய ஆமாண்டவரே கிருபை கிடைத்ததப்பா. இன்றைக்கும் எங்களுக்கும் உடைய கிருபை வேண்டும். இந்த கொரோனா வைரஸ் தேசமெங்கிலும் பரவி வருகிறதை பார்க்கும் பொழுது எங்கள் இருதயங்கள் ஆண்டவரே நொறுக்கப்படுகிறதப்பா. லட்சக்கணக்கான ஜனங்கள் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் லட்சக்கணக்கான ஜனங்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதோ இன்னும் அநேக கொடிய வைரஸ்கள் வரும்படியாய், இன்னும் அநேக அக்கிரமங்கள் இந்த உலகத்திலே அநேக அழிவுகள் வரும் என்று அப்பா நீர் ஆண்டவரே யோவானிடத்தில் வெளிப்படுத்தினது போல இந்த கடைசி காலங்களிலே இப்பேற்பட்ட சம்பவங்கள் நடக்கும் என்று சொன்னீரே. இந்த வசனத்தின்படி இப்பொழுது நடந்து வந்து கொண்டு இருக்கிறது. ஆமாண்டவர். ஆனாலும் என் கர்த்தர் சொன்னீர், நீதிமான்கள் உத்தமமார்க்கார் தேவனோடு ஐக்கியமாய் உள்ள அவர்களையெல்லாம் ஒன்றும் சேதப்படுத்தாது. ஆமாண்டவர், என் தேவன் சொன்னீரே, அவர்களை நான் பிரித்து எடுத்திருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை நான் பிரித்து வைத்திருக்கிறேன். என் தேவன் சொன்னீரே, இஸ்ரவேல் ஜனங்களை நான் பிரித்து வைத்திருக்கிறேன். அவர்களை நான் அழிப்பதில்லை, அவர்களுக்கு ஒரு பேழையை கட்டி வைத்திருக்கிறேன் என்று சொன்னீரே. அப்படியாக ஆண்டவரே எங்களோடு பேசும், அப்படி சத்தங்கள் கேட்கட்டும். நாங்களும் ஆண்டவரே தேசங்கள் முழுவதும் அநேக உத்தம மார்க்கத்தார் உருவாகட்டும், நீதிமான்கள் உருவாகட்டும், தேவனோடு ஐக்கியப்படுகிற கூட்டங்கள் உருவாகட்டும். ஆண்டவரே எங்களுக்கும் அந்த அனுகிரகத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய், தேசங்களுக்கு கொடுக்கும்படியாய், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.